ஹலோ எவ்ரிவான், ஹோப் யூ டூயிங். ஒரே ஒரு சிந்தனை கூட உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். பல நாட்களுக்கு அப்புறம், ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஹில்ஸில் இருந்து பிளைன்ஸுக்கு ஸ்கூட்டியில் வந்தேன். யூஸ்வலாக காரில் கீழே வரும்பொழுது ஏசி போட்டு போகிறதுனால இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப தெரியாது. பட் இந்த டைம் ஸ்கூட்டியில் வந்ததுனால பயங்கரமான வெயில், அதனுடைய தாக்கம் ரொம்ப தெரிஞ்சிருச்சு. ஸோ பைபாஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். உடம்புல எரியிற மாதிரி வெயில் அடித்து வேகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு வந்துட்டே இருந்தேன், எங்கே நிழல் கிடைக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ அப்படி வந்துட்டே இருந்தேன். ஒரு இடத்துல வரும்பொழுது ஒரு 3-4 மரங்கள் அப்படி ரொம்ப அழகாக நிழலாக நின்றுட்டே இருந்துச்சு. ஸோ வந்து அந்த இடத்துல அப்படி நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ நம்ம வாழ்க்கையும் இப்படி தான். வாழ்க்கைங்கிற பயணத்தில் பலர் வெந்து போன அனுபவத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை ஒரு ஆறுதல் கொடுக்குற வாழ்க்கையாக, நிழல் உள்ள வாழ்க்கையாக மாறணும். ஆல்ரெடி போய் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வார்த்தைகளும் நம்ம செயல்களும் இனியும் கொஞ்சம் கூட அவங்கள வேக வைக்கிற மாதிரியும் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கவே கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கை வெந்து போய் சோர்ந்து போய் ஒரு எரிந்து போன அனுபவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பயணத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை ஆறுதல் உள்ள வாழ்க்கையாக, நிழலுள்ள வாழ்க்கையாக மாறட்டும்னு நம்ம செபித்து அப்படிப்பட்ட ஒரு நினைவோடு வாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ.